வணக்கம். நம்ம மேத் எக்ஸ்பிளைனருக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப ஸ்பெஷலான நாளா பத்தி பார்க்க போறோம். எப்பவாவது கணிதத்தை ஒரு விறுவிறுப்பான டிடெக்டிவ் ஸ்டோரி மாதிரி யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க இந்த எக்ஸ்பிளைனருக்குள்ள போகலாம். மே 20 இது கேட்க ஒரு சாதாரணமான தேதி மாதிரி தான் தோணும். ஆனா கணித வரலாற்றுல இது ஒரு மிக முக்கியமான நாள். ஏன்னு தெரியுமா? இந்த ஒரே ஒரு தேதியில தான் வேற நூற்றாண்டுகள்ல வேற நாடுகள்ல பிறந்த மற்றும் காலமான சில பிரில்லியண்டான அறிஞர்கள் நம்ம உலகையே மாத்திருக்காங்க. நம்ம டைம் டிராவல் பயணத்துல இன்னைக்கு 4 பெரிய அறிஞர்களை பத்தி பார்க்க போறோம். ஜஸ்ட் 4 டாட்ஸ் தான். ஆனா இவங்களோட சீக்ரெட்ஸ் எல்லாம் தேடி பார்த்தா எப்படி ஒன்னோடு ஒன்னு கனெக்ட் ஆகுதுன்னு உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சரி, உங்ககிட்ட ஒரு நேரடியான கேள்வி கேட்குறேன். நீங்க ஸ்பாட்டிஃபைல பாட்டு கேட்பீங்க இல்லையா? சில சமயம் இன்டர்நெட் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஆனாலும் அந்த மியூசிக் மட்டும் எப்படி அவ்ளோ கிளியரா வருது? எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கான விட நேரா மே 20, 2010க்கு கொண்டு போகுது. அங்கதான் வால்டர் ரூடன்னு ஒரு கணித மேதை இருக்காரு. அவரோட ஹார்மோனிக் அனாலிசிஸ் அப்படிங்கிற முறை என்ன பண்ணுது தெரியுமா? எந்த ஒரு சிக்கலான சத்தமா இருந்தாலும் அதை சிம்பிளான கணித அலைகளா பிரிச்சிடுங்க. இன்னைக்கு நாம யூஸ் பண்ற ஒவ்வொரு மியூசிக் ஆப், ஃபோன் கால், வீடியோ எல்லாமே இவரோட இந்த ஐடியாவை வச்சு தான் வேலை செய்யுது. இது லிட்ரலி எல்லா இடத்துலயும் இருக்கு. சோ இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா, நீங்க கேக்குற ஒவ்வொரு பாட்டும் ரகசியமா கணிதத்தால தான் உருவாயிருக்கு. கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? ஓகே, இப்போ 2010ல இருந்து சின்னதா ஒரு ஜம்ப் அடிப்போம். வருஷம் 1951, தேதி அதே மே 20 தான். நம்ம அடுத்த மேதைய பார்க்கலாமா? இப்போ ஏன் கேள்வி என்னன்னா, இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் எப்படி ரொம்ப கஷ்டமான கால்குலேஷன்ஸை கூட இவ்ளோ ஃபாஸ்டா சால்வ் பண்ணி இந்த மொத்த இன்டர்நெட்டையுமே ரன் பண்ணுது? இதோட சீக்ரெட் மே 20, 1951ல பிறந்த ஜொனாதன் பார்வின் கிட்ட இருக்கு. இவர் கம்ப்யூட்டரை ஜஸ்ட் ஒரு பெரிய கால்குலேட்டரா பார்க்கல. அவர் எக்ஸ்பெரிமெண்டல் மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு புது அப்ரோச்சை யூஸ் பண்ணி பையோட மதிப்பை 4 பில்லியன் டிஜிட்ஸ் வரைக்கும் கால்குலேட் பண்ணி சாதனை செஞ்சார். அதாவது கம்ப்யூட்டரை ஒரு கணித லெபார்டரியாவே மாத்திட்டார். இது ஒரு ரியல் கேம் சேஞ்சர். அவரோட அந்த விஷன் தான் இது. கம்ப்யூட்டர் ஒரு கால்குலேட்டர் மட்டும் இல்ல, அது ஒரு கணித லெபார்டரி. இவரோட இந்த ஒரு ஐடியா தான் இன்னைக்கு நம்ம மாடர்ன் டெக்னாலஜியை இவ்ளோ ஃபாஸ்டா ஆக்கியிருக்கு. ரைட், டைம் டிராவல்ல நம்ம அடுத்த ஸ்டாப் 1908, தேதி அதே மே 20. இன்னும் ஒரு பெரிய ஐடியாவோட ஸ்பேஸ்க்கு போலாமா? விண்வெளியில எவ்ளோ பயங்கரமான ரேடியேஷன் இருக்கும்னு நமக்கே தெரியும். ஆனா அதையும் தாண்டி நம்ம போன்ல இருக்கிற ஜிபிஎஸ் சிக்னல் கொடுக்கிற சேட்டலைட்ஸ் எல்லாம் எப்படி அவ்வளவு சேஃபா ஒர்க் ஆகுது? அங்க என்னதான் நடக்குது? இந்த ஸ்பேஸ் மேஜிக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் மைண்ட் தான் ஹன்னஸ் ஆல்ஃப்மன். இவர் மே 20, 1908ல பிறந்தவர். மேக்னெட்டோ ஹைட்ரோடைனமிக்ஸ்னு ஒரு காம்ப்ளெக்ஸான கான்செப்டை கண்டுபிடிச்சார். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, விண்வெளியில இருக்கிற பிளாஸ்மாஸை காந்த புலங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி நோபல் பரிசே வாங்கியிருக்கார். இவரோட இந்த கண்டுபிடிப்புனால தான் இன்னைக்கு நம்ம ஸ்பேஸ் டெக்னாலஜியும் சேட்டலைட்ஸும் பாதுகாப்பா இயங்குது. ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்க. விண்வெளியில இருக்கிற கண்ணுக்கு தெரியாத அந்த காந்த அலைகள் தான் நம்ம சேட்டலைட்ஸை கைடு பண்ணி நமக்கு கரெக்டான ரூட்டை காட்டுது. இது உண்மையிலேயே வேற லெவல். அதே மே 20 இவ்ளோ கதைகள் பார்த்தோம். இப்போ நாம ஒரு பெரிய லீப் எடுத்து 17ஆம் நூற்றாண்டுக்கு, அதாவது 1677க்கு போக போறோம். எல்லாரும் ஒரு நிமிஷம் உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. கம்ப்யூட்டர், கால்குலேட்டர் இது எதுவுமே இல்லாத அந்த காலத்துல ரொம்ப கஷ்டமான கணக்குகள்ல ஒளிஞ்சிருக்க அந்த எண்களை எப்படிதான் கண்டுபிடிச்சாங்க? எல்லாமே கையால தான் செஞ்சாங்க. இதுக்கு பதில் சொல்லதான் மே 20, 1677ல காலமான ஜான் கர்சி வர்றார். இவரு ஆல்ஜிப்ரா அப்படின்னு ஒரு பெரிய புத்தகம் எழுதினாரு. நமக்கு தெரியாத எண்களை கண்டுபிடிக்க ஏபிசின்னு இந்த ஆல்பபெட் எழுத்துக்களை யூஸ் பண்ற சிம்பிளான வழிமுறைகளை இவர் தான் பாப்புலர் ஆக்குனாரு. இன்னைக்கு நம்ம அடிக்கிற ஒவ்வொரு கம்ப்யூட்டர் கோடுக்கும் இதுதான் அடிப்படை. ஸோ இதுதான் அல்டிமேட்டான ஃபவுண்டேஷன். அன்னைக்கு அவர் எழுத்துக்களை யூஸ் பண்ணி விடுகதைகளை கண்டுபிடிச்சார். இன்னைக்கு அந்த அடிப்படையை வச்சு நம்ம கம்ப்யூட்டர் எதை வேணாலும் கண்டுபிடிக்குது. இதுதான் ஒரு சிம்பிளான ஐடியாவோட பவர். இப்போ இந்த டைம் லைன்ல இருக்கிற இந்த 4 பேரையும் ஒன்னா பாருங்க. ஒரு 17ஆம் நூற்றாண்டு கணிதவியலாளர், ஒரு ஸ்பேஸ் பிசிஸ்ட், ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட், அப்புறம் ஒரு சவுண்ட் வேவ் ஜீனியஸ். இவங்க 4 பேருக்கும் நடுவுல உள்ள கனெக்ஷன் என்ன? இன்னைக்கு நாம தேடி கண்டுபிடிச்ச இந்த 4 பேரும் வேற நூற்றாண்டுகள், வேற நாடுகள்ல வாழ்ந்திருக்கலாம். ஆனா அவங்க கேட்டது ஒரே ஒரு கேள்விதான், இந்த கேஸ்ல என்ன பேட்டர்ன் மறைஞ்சிருக்கு? அவங்க அந்த பேட்டர்ன்ஸை தேடினதால தான் இன்னைக்கு நம்ம கிட்ட ஜிபிஎஸ் இருக்கு, ஸ்பாட்டிஃபை இருக்கு, மாடர்ன் இன்டர்நெட் இருக்கு.
ஸோ நீங்களும் உங்களை சுத்தி இருக்கிற பேட்டர்ன்ஸ் அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட அந்த தேடல் எந்த அளவுக்கு போகும்னு யாருக்கு தெரியும்? இந்த எக்ஸ்பிளைனர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். கீப் சர்ச்சிங்.